வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்ப நம்ம ஒரு சமோசா செய்ய போறோம். அதுவும் பாருங்க, நல்லா ஹெல்த்தியான சமோசா. நான் பச்சை பயிரை நல்லா முளை கட்டி அதில் சமோசா செஞ்சிருக்கேன். எல்லாரும் பொட்டேட்டோல செய்வாங்க, ஆனா நான் பச்சை பயிரில செஞ்சிருக்கேன். இந்த சமோசா ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்றத நம்ம இப்ப பார்ப்போம். தேவையான பொருட்கள் பாருங்க. நான் இப்போ ஒரு பச்சை பயிர் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சு நைட் என்ன செஞ்சேன், அதை நான் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு மூடி காலையில எடுத்தாவே இந்த மாதிரி அழகா முளை வந்துச்சு. இது எவ்வளவு ஹெல்த் தெரியுமாங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்துட்டேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் தக்காளி போட போறேன். அந்த தக்காளி தான் அந்த பச்சை பயிருக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்ல பெரிய தக்காளி 1 போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன்லயே நான் மிளகுத்தூள், நல்லா நான் வீட்லயே பொடி பண்ணி வச்ச மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், மிளகுத்தூள் பாருங்க, நான் மிளகா தனியா 2 சேர்த்து அரைச்சதுனால 2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். இப்ப நான் 1 கப்பு மைதா மாவு போடுறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது ஓமம் போட்டா நம்ம கடையில எப்படி சமோசா இருக்கமே அதே மாதிரியே இருக்கும். ஒரு பிஞ்சு ஓமம் போடுங்க. நெய் நல்லா 2 ஸ்பூன் நெய் போடுங்க. நெய் ரொம்ப நிறைய போட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்டாயிடும். அதனால நான் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் கலந்து போட போறேன். இப்ப இந்த நெய்யை நல்லா கலந்துக்கிறேன். நான் 1 கப்புக்கே நல்லா 1 ஸ்பூன் நெய். இந்த பாருங்க, பிடிச்சா பிடிக்க வரல, நல்ல மாவு நல்லா ஈர பசம்போடு இருக்கும் நம்ம எண்ணெய். அப்பதான் உங்களுக்கு சமோசா நமர் இல்லாத வரும். எண்ணெய் 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் ஊத்தணும்னா இப்ப பாருங்களேன், நல்லா பிடிக்க வருது. இந்த மாதிரி நல்லா உள்ள நிறைய கொடுத்தோம்னா நம்ம சமோசா முறுமுறுன்னு வரும். சமோசாக்கு மட்டும் உள்ள ஆயில் நிறைய கொடுங்க. நெய்யே நிறைய கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். அதனால எண்ணெய் பாதி நெய் பாதி போட்டு நல்லா பசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா நம்ம அதை ஊற வச்சிடலாம். இப்ப கடாய் வச்சு நல்லா ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் ஆயில் போடுங்க. உங்களுக்கு ஜீரக தாளிக்கு தந்தா ஜீரக தாளிங்க, சோம்பு தாளிக்கு தந்தா சோம்பு தாளிங்க. நான் சோம்பு தாளிக்கிறேன். உங்களுக்கு ஜீரம் விருப்பம்னா ஜீரமே தாளிங்க. தாளிப்புக்கு நம்ம எது வேணாலும் தாளிக்கலாம். நான் சோம்பு போடுற வாசனை நல்லா இருக்கும்ட்டு இப்போ 2 வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ண வெங்காயத்தை போடுறோம். நல்லா வெங்காயத்தை இப்ப நல்லா வதக்க போறேன். நான் நல்லா எண்ணெயிலேயே வதக்க போறேன் வெங்காயத்தை. நம்ம வெங்காயம் எவ்வளவு வதக்குறோமோ அவ்வளோ எல்லாமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்ப கொஞ்சம் உப்பு போடுறேன். நல்லா வதங்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் உப்பு போடுறேன். பச்சை பயிர் இந்த மாதிரி முளை கட்டி வச்சா பசங்க எப்படி கொடுக்குதுன்னு இந்த மாதிரி 4 விதமா சேர்ந்து இந்த மாதிரி பச்சை பயிரை நம்ம எதிர்த்துல போட்டு கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்கன்றதுக்காக நம்ம நினைச்சு என்னென்ன செய்யலாமோ அதெல்லாம் செய்யணும். இப்ப தக்காளி, எப்ப பார்த்தாலும் உருளைக்கிழங்கு சமோசாவே செய்வோம். ஆனா இப்ப நம்ம பச்சை பயிர்ல சமோசா செய்யறோம். நல்லா ஹெல்த்தியான சமோசா இது. இப்ப கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்க போறோம். இப்ப இந்த தக்காளியில தண்ணி விடும், அதனால நல்லா வதக்கிங்க. நம்ம இந்த இதுவை நம்ம செய்யும் போது கொஞ்சம் கூட தண்ணி பசையே இருக்கக்கூடாது. அதனால நல்லா வதக்கணும். தக்காளியில நல்லா குத்தி நல்லா பொடியா கட் பண்ணீங்க. தக்காளியை அந்த தண்ணி பசெல்லாம் போயிடணும். கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. இப்ப நம்ம பச்சை பயிரை போடுறோம். இந்த பச்சை பயிர் வேகணும்ன்ற அவசியமே இல்ல. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும்னு சொன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கூட நல்லா வேக வச்சுக்கலாம். அதுல உப்பு காரம் இறங்கிறதுக்காக தான் நான் தண்ணி லேசா தெளிக்க போறேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நல்லா கூட வேக வச்சுங்க. இந்த முளை கட்டின பயிரெல்லாம் ரொம்ப வேகாத சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி. இப்ப பாருங்க, நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் சின்ன பிஞ்சு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1 சின்ன ஸ்பூன் எல்லாமே போட்டு நல்லா வைப்பதிலே கலந்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும்.
நம்ம முளை கட்டினால அந்த அளவு டேஸ்ட் கொடுக்காது. அதனாலதான் நமக்கு கரம் மசாலா போடுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போடுறோம். இந்த பாருங்க லேசா தெளிச்சா மாதிரி தெளிச்சு நான் நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே உப்பு காரெல்லாம் இறங்கட்டோன்றதுக்காக வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த பயிர் வேகணும்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திங்க. ஆனா ட்ரையா ஆக்கணும், நீங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது. தண்ணியா செஞ்சுட்டீங்கன்னா அந்த நம்ம சமோசா செய்யும் போது நமக்கு நமுறா வரும். அதனால நல்லா ட்ரை ஆக்குங்க. இப்ப தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இந்த பாருங்க எப்படி ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ தக்காளி கூட சுருண்டு போய் ட்ரை ஆயிடுச்சு. இப்ப நம்ம கொத்தமல்லி தூள் மேல தூக்கிக்கிறோம். கொத்தமல்லி பொடியை நல்ல பொடியா கட் பண்ணி போடுறோம். உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய இருந்தா கூட போடுங்க, கொத்தமல்லி நல்லா இருக்கும். இந்த பாருங்க துளி கூட தண்ணி இருக்க கூடாது, நல்லா ட்ரையா எடுத்துங்க. அப்பதான் உங்களுக்கு சமோசா நல்லா வரும். அப்புறம் நீங்க இது கொஞ்சம் ஈர பசைய எடுத்துட்டு சமோசா நல்லா வரலன்னு சொல்லாதீங்க. அதனால நல்லா ட்ரை ஆக்குங்க. மெத்தட்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் நமக்கு அந்த சமோசா நல்லா வரும். உள்ள ஆயில் நம்ம எல்லாத்தையும் கொடுக்கறதோட இந்த சமோசாவுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். அப்பதான் நல்ல மொறுமொறுப்பு தன்மை வரும். இந்த பாருங்க இந்த மாவுக்கே நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம் பாருங்க. நெய் கொடுத்துருக்கோம், எண்ணெய் கொடுத்துருக்கோம், நல்லா சாப்பிட்டா வரணும்ன்றதுக்காக நெய் கொடுத்துருக்கோம், நல்லா மொறுமொறுன்னு வரணும்ன்றதுக்காக எண்ணெய் வேற போட்டிருக்கோம். ஒரு 1/2 hour ஊறினாவே போதும். நல்லா மாவை உருட்டிங்க. இந்த மாதிரி தேவையான அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாவே போடலாம் நம்ம சமோசா. இப்ப நம்ம சமோசா எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். ஒவ்வொன்னா எடுத்து இந்த மாதிரி தரட்டிங்க. நீங்க சப்பாத்தி எப்படி தட்டுவீங்களோ அதே மாதிரியே தட்டி வச்சுங்க. நல்லா நைஸா தட்டுங்க. எவ்வளவு உங்களால மைதா தானே, இது எவ்வளவு நைஸா தட்ட முடியுமோ அவ்வளவு தட்டுங்க. அந்த ஓமத்தினால உங்களுக்கு எப்படி பொடி பொடியா அழகா தெரியுது பாருங்க. அந்த ஓம வாசனை தான் நமக்கு நல்லா இருக்கும். கடையில வாங்குற சமோசா மாதிரியே இருக்கும். இப்ப பாருங்க நான் ஒரு சப்பாத்தி எடுத்துட்டு மேல நல்லா ஆயில் தடவிட்டேன். ஃபுல்லா ஆயில் தடவிடுங்க. இப்ப மேல நான் அந்த மைதாமாவே கொஞ்சம் அப்படியே தூவ போறேன். இப்ப நான் இதுக்கு மேல இன்னொரு சப்பாத்தி தட்டினதை வைக்க போறேன். நல்லா நைஸா தட்டுங்க. அப்பதான் நமக்கு நல்லா மொறுமொறுப்பா வரும். இந்த மாதிரி அடுக்கி இதே மாதிரி நான் ஒரு 4 சப்பாத்தி இதே மாதிரி அடுக்க போறேன். திருப்பி நல்லா ஆயில் தடவிடுங்க. ஏன்னா நம்ம தாளாவுல போட்டு எடுக்கும் போது எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு வரணும்ன்றதுக்காக தான் இந்த மேல எண்ணெய் தடவி மாவு போடுறோம். இப்ப இன்னொரு சப்பாத்தி நான் இது மேல வைக்க போறேன். இப்ப நான் 3 சப்பாத்தி வச்சிருக்கேன். இப்பவும் ஆயில் போட போறேன். ஆயில் நல்லா தடவிட்டு கொஞ்சம் மாவு போட்டு மேல லாஸ்ட் 4வது சப்பாத்தி இப்ப அதே மாதிரி வைக்க போறேன். சப்பாத்தி மாதிரி நம்ம தட்டி வச்சிருக்கோம். நல்லா நைஸா தட்டுங்க. இப்ப பாருங்க இது 4வது போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலேயே நீங்க நல்லா தட்டினீங்கன்னா இன்னும் நைஸா வரும். ஆனா நல்லா பிரிக்கவும் வரும். ஏன்னா நம்ம எண்ணெய் தடவி இருக்கோம், மாவு தடவி இருக்கோம். இப்ப இது மேல கொஞ்சம் போட்டுட்டு இப்ப நல்லா தட்ட போறேன் பாருங்க. இன்னும் நல்லா நைஸா வரதுக்காக நான் தட்ட போறேன். இத பாருங்க அந்த ஓரம் மட்டும் பண்ணாதீங்க, நடுப்புற மட்டும் நீங்க இவ்வளவு மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஓரத்தை ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டீங்கன்னா உங்களால அப்புறம் பிரிக்க முடியாது. நடுப்புற மட்டும் இது பாருங்க இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சு பாருங்க. இப்போ சைஸ் நான் ஓரம் மட்டும் தேய்க்க கூடாது, நடுப்புற மட்டும் தேய்க்கணும். இப்ப நான் இதை அப்படியே தாளால இட்டு கொஞ்சம் லேசா ஒரு 5 நிமிஷம் அப்படி போட்டு அப்படி எடுக்க போறேன். நம்ம சப்பாத்தி மாதிரி நிறைய சவுக்க வைக்க கூடாது, சும்மா அப்படி அந்த சூடு ஏறணும் அந்த மாவுல. இந்த மொறுமொறுப்பு வர்றதுக்காக நம்ம இப்படி செய்யறோம். உங்களுக்கு சமோசா நல்ல மொறுமொறுன்னு வரும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா. ஏன்னா அது நல்லா நைஸா எடுத்து பாருங்க, அதனால சமோசா உங்களுக்கு நல்லா வரும். உங்ககிட்ட சிக்கன் இருந்ததோ இல்ல மட்டன் இருந்ததோ ஏதாவது இருந்தா கூட அந்த கிரேவி கூட இந்த மாதிரி வச்சு நீங்க சமோசா செய்யலாம். நம்மளும் இனிமேட்டு வீட்லயே சமோசா செய்யலாம். இப்ப பாருங்க லேசா தான் நான் தட்டி எடுத்தேன். இப்ப பாருங்க எப்படி பிரிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு நைஸா வருது பாருங்க. கொஞ்சம் சூடா நான் பிரிச்சுட்டேன், கொஞ்சம் ஆறினோட இந்த மாதிரி பிரிங்க, உங்களுக்கு நல்லா வருதுங்க. ரொம்ப ஆற வச்சிடாதீங்க, கொஞ்சம் லேசா விதவிதப்பா இருக்கும் போது இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்ப நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம இப்ப ஆற வைக்க போறோம். எப்படி பாருங்க ரப்பர் மாதிரி வருது பாருங்க. இவ்வளவு நைஸா இருக்கிறதுனால உங்களுக்கு சமோசா நல்லா வரும். இது பாருங்க எடுத்து பாக்குற பாருங்க, கண்ணாடி மாதிரி வருது பாருங்க. நம்ம உள்ள வைக்கிறது இப்ப வெளியே தெரியணும், அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கணும். சமோசா கடையில பாருங்க அவங்க மடிச்சு வச்சிருப்பாங்க, உள்ள இருக்கிற உருளைக்கிழங்கு கிரேவி எல்லாம் நல்லா மேல தெரியும். அந்த மாதிரிதான் நமக்கு தெரியணுன்றதுக்காக இப்படி செய்யறோம். இப்ப பாருங்க கார்ன்ஃபிளவர் மாவு கொஞ்சம் போட்டு நல்லா கெட்டியா கலந்து வச்சிருக்கேன். நம்ம அதை ஒட்டுறதுக்காக இதை நம்ம செய்யறோம். நம்ம ரொம்ப தண்ணி ஊத்தி கரைச்சிடாதீங்க, திக்கா இருக்கணும். அப்பதான் பசை மாதிரி ஒட்ட முடியும் உங்களால.
இப்ப ஆயில் ஊத்திக்கிறோம். நம்ம இந்த ஆயில் சூடாகிறதுக்குள்ள நம்ம போய் சமோசா செஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். இத பாருங்க, அங்கெல்லாம் என்ன செய்வாங்க, 4 சதுரமா கட் பண்ணி நிறைய வேஸ்டேஜ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல செய்யறதுனால நமக்கு வேஸ்டேஜே தேவை கிடையாது. அதனால நம்ம என்ன செய்யறோம், 2ஆ கட் பண்ணி உடனே சமோசா செய்யறோம். நமக்கு வேஸ்டேஜ் வராது. நம்ம கடையில விற்கிறதுனால தான் ஷேப்பா செய்யணும்ன்றது இருக்கு. இப்ப நம்ம வீட்லயே செய்யறதுனால ஷேப் தேவையில்லை. இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி இப்படி மடிச்சுங்க. முதல்ல இப்படி வச்சு இப்படி சதுரமாக்குங்க. இந்த பாருங்க, கோனுக்கு எப்படி மடிப்போமோ இந்த மாதிரி மடிங்க. இந்த இடத்துல இந்த பசையை தடவுங்க. இப்ப அந்த முனையை எடுத்துட்டு வந்து இதுல நம்ம ஒட்டிடுறோம். இப்படி ஒட்டும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கோன் ஷேப் வருது பாருங்க. இந்த பாருங்க, இது பாருங்க எவ்வளவு அழகா கோன் வந்துச்சு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப நமக்கு எந்த வேஸ்டேஜும் வரல பாருங்க. இப்ப பாருங்க எவ்வளவு ட்ரையா இருக்கு பாருங்க. இது இவ்வளவு ட்ரையா போட்டாதான் உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பு வரும். இந்த பாருங்க எவ்வளவு ட்ரையா இருக்கு. இப்ப நம்ம இதுவும் மேலேயும் இந்த பசைய போட்டு நம்மளா பேக் பண்ணிட போறோம். இந்த மாதிரி ஓட்டுறதுனால உங்களுக்கு எண்ணெயில போடும் போது கொஞ்சம் கூட பிரியாம அழகா வரும். நல்லா அழுத்தி ஒட்டுங்க, ஒன்னும் ஆகாது. நல்லா அழுத்தி ஒட்டுங்க. இந்த மாதிரி கோன் மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி ஒட்டிட்டு இதே மாதிரி நீங்க எல்லா சமோசாவும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நமக்கு வேஸ்டேஜ் வரக்கூடாது. அந்த வேஸ்டேஜ்ல நம்ம என்ன செய்வோம், கடைக்காரன் கடையில விற்கிறதுக்காக வேஸ்டேஜ் இல்லாம செய்வோம். ஆனா நம்ம வீட்டுல செய்யறதுனால இந்த மாதிரி சின்ன சின்னதா வச்சு நம்ம செஞ்சு வேஸ்டேஜ் இல்லாத இதே மாதிரி சமோசா கோன் மாதிரி மடிச்சு, இப்ப பாருங்க இதுக்குள்ள இந்த பாருங்க கோன் மாதிரி மடிச்சு இதுக்குள்ள நம்ம தேவையான அளவுக்கு போடுறோம். இந்த பச்சை பயிறு பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சமோசாவா செஞ்சு கொடுத்துட்டா சாப்பிட்டுருவாங்க. நம்மள ஹெல்த்தியான உணவா நம்ம கொடுத்தோம் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு, நமக்கு ஒரு சந்தோஷம். உங்களால எப்படி ஹெல்த்தியா உணவு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி உணவுகளை ஹெல்த்தியா கொடுங்க. எல்லா சமோசா இந்த மாதிரி மடிச்சு வச்சுங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி மடிச்சு வச்சுங்க. உருளைக்கிழங்கு சமோசா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சோம்னா எல்லாருமே சமோசா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான சமோசா நம்மளும் வீட்லயே ஈஸியா செய்யலாம். இந்த மாதிரி நீங்க மடிச்சு அழகா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஈவினிங்ல பசங்க வரும்போது கூட நீங்க எண்ணெயில போட்டு சூடா கொடுக்கலாம். கோன் மடிச்சு நீங்க அழகா வச்சிடலாம். வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து இந்த மாதிரி நம்ம எண்ணெயில, ஆனா நீங்க என்ன ஒண்ணு கொஞ்சம் பொறுமையா செவக்க வைக்கணும். ஸ்டிம்ல வச்சு கொஞ்சம் பொறுமையா செவக்க வைங்க. நம்ம நிறைய ஆயில் கொடுத்துக்கிறதுனால நல்ல கடையில இருக்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பா வரும். இது நீங்க நல்லா செஞ்சிட்டீங்கன்னா அப்புறமா கூட நீங்க மைதா பாதி கோதுமை பாதி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் செய்யறவங்க இதே மாதிரி மைதாவில செஞ்சாதான் உங்களுக்கு ஈஸியா வரும். கொஞ்ச நாள் ஆன உடனே நல்லா என்னாலே நல்லா சமோசா செய்ய முடியும் அப்படின்னு சொல்றவங்க பாதி மைதா பாதி கோதுமையிலேயே இந்த சமோசா செய்யலாம். நம்ம எந்த வகையில நம்ம குடும்பத்துக்கு ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி முளைக்கட்டின பயிரை இப்படி செய்யலாம். இந்த முளைக்கட்டின பயிரை வந்து சப்பாத்தியில சாப்பிட்டு மாதிரி வச்சு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல கொடுக்கலாம். இப்படி எல்லாம் யோசனை பண்ணி நல்லா ஹெல்த்தியான ஆகாரமா செய்யுங்க. இந்த பாருங்க எவ்வளவு மொறுமொறு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது பாருங்க, இது மொறுமொறுப்பா இருக்கிற சமோசான்ட்டு. இந்த பாருங்க எவ்வளவு நல்லா மொறுமொறு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க மாவு பேசும் போது நிறைய ஆயில் போட்டீங்கன்னா உங்களுக்கு மொறுமொறுப்பா வரும். நமக்கு ஏன் பூரி மாதிரி சமோசா வருதுன்னு நினைப்பீங்க, அது காரணமே இந்த மாதிரி தான். நிறைய உள்ள ஆயில் போட்டீங்கன்னா நல்லா வரும். ஈஸியான சமோசா நம்மளும் வீட்லயே செய்யலாம். இந்த பாருங்க எவ்வளவு சாஃப்டாவா இருக்கு, அதே நேரத்துல மொறுமொறுப்பா இருக்கு பாருங்க. உள்ள பச்சை பயிறு எப்படி தெரியுது பாருங்க. நல்லா எலும்புக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்தான சமோசா. இந்த மாதிரி பச்சை பயிறு முளை கட்டி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.